புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போனால் கூட மக்களை பார்த்து கை காமிச்சிட்டே போவாங்க, மக்களை இது பண்ணுவாங்க. அதுக்கு கூட ஒரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் மாமா வந்து ஐஎன்பியில் ஒர்க் பண்ணாங்க, அந்த பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் பிஆர்ஓவாக இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் அவங்க வந்து சிஎம்மாக இருக்காங்க. சிஎம்மாக இருக்கும்போது ராமாவரத்தில் ஒரு வீடு. அப்போ வந்து சமயத்தில் போரூர் வழியாக போவாங்க, இல்லைனா அந்த மவுண்ட் ரோடு வழியாக, அந்த பூந்தமல்லி அந்த இது வழியாக போவாங்க. இப்போ இருக்கிற விஜயா இது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபோரம் மால் இருக்கு இல்லையா, அப்போ வந்து விஜயா ஸ்டுடியோஸ் அங்கே இருக்கும். அங்கே வந்து நிறைய வண்டிங்க வரதால் விஜயா ஸ்டுடியோக்கு முன்னாடி மழை காலங்களில் எப்பவுமே ஒரு பள்ளம் இருக்கும், தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்கும். அதனால் எந்த கார் வந்தாலும் அங்கே வந்து ஸ்லோவாக தான் போகணும். அதனால் வந்து எம்ஜிஆர் கார் வரும்ட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்பவுமே அங்கே இருப்பாங்க. அதாவது மண்டே டு ஃப்ரைடே அங்கே வந்து கும்பல் நிற்கும். ஒரு 100 பேர் 200 பேர் நிற்பாங்க. இங்கே வந்தால் அது வந்து என்னென்னா ஒரு 8:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நிற்பாங்க. அவர் கார் கிராஸ் ஆகிடுச்சுன்னா போயிடுவாங்க, இல்லைன்னா வருவார்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் இவர் வந்து புதன் விழாவில் அப்படி கூட போயிடுவார். 11 மணி மேலே சார் அப்படி போயிட்டார்வான்னு போயிடுவாங்க. இது வழக்கமானது. அப்போ வந்து அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு உடம்பு சரியில்லாமல் வரும்போது அவரோட 3 பேர் காரில் வந்துட்டுருக்காங்க. டாக்டர் கானு, நம்ம புரட்சி தலைவர், முன்னாடி எங்கள் அங்களோட சீனியர் ஆஃபீஸர் உட்காந்துரு. இப்போ வந்து ஏவிஎம் வண்டி தாண்டும் போது அது வரைக்கும் இப்படியே உட்காந்துட்டு இருந்தார். அவர் ஏவிஎம் ஸ்டுடியோ தாண்டும் போது இப்படி இருந்தவர் வந்து இப்படி இப்படி உட்காந்தார். எழுந்து உட்காந்துட்டு அந்த கட்சி இந்த கையில் எடுத்து இப்படி படுத்துக்கிட்டு கண்ணாடி இறக்கிட்டு அப்படியே வந்து அவர் சிரிக்கிறதே அந்த தசைகளை இயக்கிறதுக்கே மிகப்பெரிய ஒர்க் பண்ணணும் அவர். அப்படி வந்துட்டு இது அந்த இது தாண்டின உடனே அப்படியே கை இப்படி முடிஞ்சோடனே இப்படி கை இப்படி விழுமா, இப்படி விழுவாராம். அப்போ கானு கேட்டாரா, ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் அவங்களுக்காக இது ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்க, கொஞ்சம் கன்சர்னாக கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் எப்போ வருவேனே உங்களுக்கு தெரியாது, நான் சில நேரம் வராமலும் கூட போயிடுவேன், ஆனால் வருவேன்னு சொல்லி அவங்க வந்து இவ்வளோ மழையிலையும் இந்த இடத்துல வந்து எனக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் கஷ்டப்படுறதுல ஒன்றும் இது இல்லை, அதில் நான் செத்தாவோட பரவாயில்லன்றாரான்.